என்னம்மா பண்ணுறீங்க? இந்த காயெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும், வெங்காயம்லாம் ஒரு கூடையில் போடணும், தக்காளியெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். காய் இந்த வாட்டி ரொம்ப வாங்கலைண்ணா, ஏன்னா நம்ம 2 பேர் தானே, 2 பேருக்கும் எதுக்கு காய்கறி அதிகமாக. நாளைக்கு கேரட் எதுக்கு அதிகமாக வாங்கிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கணும். கேரட் சாதம் செய்யலாம் சாப்பிட்டுருக்கேன், அதனால கேரட் அதிகம் வாங்கியிருக்கேன். பொரியல் பண்ணிக்கணும். இதை நம்ம முருங்கைக்கீரை இருக்குது, கொஞ்சம் முருங்கைக்கீரை கொண்டக்கடலை அதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தை அதை ஓட்டிக்கலாம்னு கொஞ்சம் வாங்கி கொத்தமல்லி வாங்கிக்கணும். கொத்தமல்லி நல்லதுன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் நீ கணக்கு ஒழுங்காக வரமாட்டேன். வெண்டைக்காய் நிறைய சாப்பிடணும், 10வது பொருள். அதுக்காக வெண்டைக்காய் நல்லா படிக்கணும். நம்ம வயலில் வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு போகலையாம்மா? போகணும்ப்பா, போகணும். வெளியில் வந்துச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாயங்காலம் போயிட்டு அந்த குப்பையெல்லாம் கொண்டு கொட்டிட்டு பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்குன்னு தெரியல. போய் ஒரு உதாரணம் ஆயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து போகவே இல்லை. மழை வேற பெஞ்சிருக்குது. உழுவுமா என்னன்னு பார்க்கணும். போய் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு அது ஒன்று எப்படி இருக்குன்னு தெரியலை. வயல் வேற எப்படி இருக்குன்னு தெரியலை. இந்த இதில் பச்சை மிளகாயில் வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதனால அந்த பச்சை மிளகாயில் காம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, எனக்கு இந்த தையல் வேலை வேறு இருக்குது, இந்த தைக்கணும். அதுக்குள்ளே இந்த வேலையை எடுத்து வச்சு முடிச்சுட்டு மற்ற வேலையை ஆரம்பிப்போம். அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியாப்பா? எடுத்து வைக்கிறதுக்கு முடியுமா முடியாதா? என்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்மலாம், அப்படி தானே? இந்த வாரம்லாம் உங்களுக்கு வந்து ஜூஸ் போடலாம்னு இருக்கேன். ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்னு இருக்கேன். என்ன காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எதுவும் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் அதெல்லாம் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து இனிமேல் இந்த ஜூஸ் நாளையிலேருந்து ஜூஸு சூப்பு, காலையில் முதல் வேலையாக சூப்பு ஜூஸு உங்களுக்கு கொடுக்கணும். அதையாவது கண்டிப்பாக குடிச்சாகும். நாளையிலேருந்து சூப்பு ஜூஸ் எல்லாம் நான் வீடியோ போட்டேன் பாருங்களே. கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வந்து உடம்பு வந்து ஹெல்த் நல்லா இல்லை, ஒரு சுறுசுறுப்பு இல்லை. இந்த வருஷம் 10th போகிறாங்க, நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக இனிமேல் ஜூஸு சூப்பெல்லாம் காலையிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். என்னென்ன சூப் கொடுக்கலாம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு இந்த ஏபிசி ஜூஸ் சொன்னாங்க, அது குடிக்கலாம் இருக்கேன். இந்த கேரட் வாங்கிட்டு கேரட்னு அனுப்பிச்சி கொடுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த முருங்கைக்கீரை நமக்கு ஃப்ரீயாகவே இயற்கையிலே கிடைக்குது, அதனால அதுவும் சூப் வச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். மாவு வச்சு ராகி மாவு இதெல்லாம் பொடி பண்ணி நிறைய வச்சுருக்கேன். அதை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு கொடுத்துருவோம். காலையில் ரெகுலராக கொடுத்து அவங்களுக்கு நல்லா தான் இருக்கேன். இனி அடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க 7:30 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. பஸ் 7:00 வந்துடும். அதனால வெறும் வயிற்றில் தான் எங்கள் சாப்பாடு கட்டி கொடுத்துருவோம். வெறும் வயிற்றுலேயே போயிடுவாங்க. அதுக்காக தான் இந்த சூப்பு ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். காலையிலே கொடுத்துருவோம். டீயை கட் பண்ணிடணும். டீ ஏற்கனவே பொண்ணு டீ குடிக்காது, இருந்தாலும் நீ அந்த டீ வேண்டாம், நீ சூப்பு காலையில் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தாங்க. சாப்பாடு நான் ஸ்கூலில் போய் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் பையனுக்கும் அவரும் கொஞ்சம், அவருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், அவருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக 2 பேரும்